ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் அதிபதியாக வருவாரு. அதேபோல இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பேசும் திறமை அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். மத்தவங்க கூட சகஜமாக பேசும் குணம் படைச்சவங்களாக இருப்பாங்க. அதேபோல இவங்களுக்கு ஆழமாக சிந்திக்கிற திறன் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதிகமா சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். குறிப்பா பார்த்தீங்கன்னா, இவங்க மனதுக்கு பிடிச்ச வேலையவே செஞ்சுகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். அதேபோல இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, மத்தவங்களோட கஷ்டத்த தீர்க்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம். குறிப்பா இவங்களோட பேச்சு திறமையினால மத்தவங்களோட கஷ்டத்த தீர்ப்பாங்க. குறிப்பா இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட அறிவு திறன பயன்படுத்தி அதிக லாபத்த இவங்க ஈட்டுவாங்கன்னு சொல்லலாம். உடல் உழைப்பை விட புத்திசாலித்தனம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதேபோல இந்த கன்னிராசிக்காரங்கள பார்த்தீங்கன்னா, மத்தவங்க ஏமாத்துறதுங்கிறது ரொம்பவுமே கடினமாக ஒன்றாக தான் இருக்கும். சூழ்நிலைக்கு ஏத்த மாரி தன்னை மாத்திக்கொள்ளும் நபர்களாகவும் இந்த கன்னிராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில லட்சியம்ங்கிறது கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல அந்த லட்சியத்த கண்டிப்பாகவே அடைஞ்சிருவாங்க. டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களையும், நுணுக்கமான விஷயங்களையும் அதிக அறிவுத்திறன் படைச்சவங்களாக இந்த கன்னிராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். ரிசர்ச் சார்ந்த விஷயங்களையும் அதிகமாக இவங்க ஈடுபட்டுக்கிட்டு வருவாங்க. அதேபோல இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆளுமை திறன் நிறைந்தவராக இருக்கறக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். கடுமையான உழைக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, புத்திசாலித்தனத்தோட உழைப்புங்கிறது இருக்கும்னு சொல்லலாம். அதேபோல மற்றவங்களுக்கு தேவை எனப்படும்போது, அந்த நேரங்கள்ல இவங்க உதவ சற்று கூட தயங்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு கடினமாக சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அதையே ஒரு கை இவங்க பார்த்துருவாங்கன்னு சொல்லலாம். அதேபோல இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட வசதிக்கு ஏற்ற மாரி இவங்க விஷயங்கள அமைச்சு கொள்வாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களே இவங்க செஞ்சுகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். அதேபோல இந்த கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இயற்கையோட மிகவும் நெருக்கமாக தொடர்பு உள்ளவங்களாக இருப்பாங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இசை, எழுத்து, சமையல் மற்றும் பலவற்றிலும் ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதேபோல இவங்களுக்கு ஓரளவு சுயநலவாதியாக இருக்கறக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. மற்றவங்கள கேலி செய்யும் குணமும் படைச்சவங்களாக இருக்கறக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். சில டைம் எல்லாம் சோம்பேறியாக இருக்கறக்கு நெறைய வாய்ப்புகளும் உண்டு. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பாங்க. எந்த துறையில எடுத்தாலும் சரி, அதுல பாராட்டுங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சுக்கிட்டு வரும். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சிறந்த நிர்வாக திறமை அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். வர்த்தக துறையிலேயும் இவங்க அதிக ஆதிக்கம் காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, முழுமையாக அவர்களோட துணைக்கு சுதந்திரம் குடுக்குற நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள அனைத்துமே இவங்க செஞ்சு குடுப்பாங்கன்னு சொல்லலாம். பொதுவாவே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மகரம் மற்றும் விருச்சிக ராசியை கொண்டவங்களோட திருமணம் நடக்கும்போது இவங்க வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாகவும், அமைதியாகவும் இருக்கறக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல இவங்க குடும்ப நபர்களுக்கும், உறுப்பினர்களுக்கும் மற்றவர்களை விட ரொம்பவுமே முன்னுரிமை அளிக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க. இவங்களுக்கு நண்பர்கள் கூட்டம் இருக்கறக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி, துலாம் ராசி மற்றும் மகர ராசியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நண்பர்களாக வர்றக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, அதிக சுய கௌரவத்த விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மற்றவங்க கிட்டயும் மரியாதை காட்டுறதுல இவங்க சிறந்த நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலயும் பார்த்தீங்கன்னா, விரைவாக செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. மத்தவங்க சொல்லும் விஷயங்களும் இவங்க விரைவாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லலாம். இவங்க ஒருத்தர் சொல்ற விஷயங்கள உள்வாங்கி அதைய சரியா செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அந்த விஷயங்கள சிறந்த நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க. அதேபோல தன்னோட கடமைய சரிவர செய்யக்கூடிய நபர்களாகவும் இந்த கன்னிராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க. எப்பவுமே இவங்க பிளானிங்கிறத செஞ்சுக்குவாங்கன்னு சொல்லலாம். ஒரு காரியத்த எடுக்கறக்கு முன்பே இவங்க பிளான் பண்ணி தான் அந்த காரியத்துல இறங்குவாங்க. அந்த விஷயத்திலேயே வெற்றியும் பெறுவாங்க. கலைத்துறையில ஞானம் பெற்றவங்களாகவும் இவங்க இருக்கறக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா இந்த கன்னிராசிக்காரங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பாகவும், வேலையும் கரெக்ட்டா செஞ்சுட்டு வருவாங்க. இருந்தாலும் இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, மத்தவங்க கிட்டயும் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. பொதுவாவே இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு வேலைய எடுத்து செஞ்சுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். மற்றவங்க கிட்ட இருக்கிற குறைகளையும், குற்றங்களையும் சீக்கிரத்திலேயே இவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். எப்பொழுதுமே இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, ஒரு முன்ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். மத்தவங்க கிட்ட ஈஸியா பழகிற மாட்டாங்க. அவங்க கூட சந்தேக கண்ணோட தான் இவங்க பழகிட்டு வருவாங்க. எந்த வேலையை எடுத்து செஞ்சாலும் சரி, இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, அந்த வேலைய கரெக்ட்டா செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க. கரெக்ட்டான நேரத்துக்கும் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இந்த கன்னிராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க.
மற்றவங்க கிட்ட இருந்து வேலை வாங்குறதுலயும் இவங்க சிறந்த நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு தலைவனாக இருந்து மற்றவங்கள வழி நடத்துற திறமையும் இவங்களுக்கு அதிகமாகவே உண்டுன்னு சொல்லலாம். இவங்க தான் சொன்ன சொல்ல எப்பவுமே காப்பாற்றக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரட்டைத்தன்மை கொண்ட நபர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலையும் எல்லா விதத்திலையும் யோசிக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க. பொதுவாவே இந்த கன்னிராசிக்காரங்க இவங்களோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய மாறுதலை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட சொத்து மூலியமாகவோ அப்படி இல்லைன்னா படிப்பு மூலியமாகவோ அப்படி இல்லைன்னா தன்னோட குழந்தைகள் மூலியமாகவோ இவங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அதே போல இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வீண் செலவுகளை தவிர்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த கன்னிராசிக்காரங்க பேச்சு திறமை உள்ள நபர்களாக இருப்பாங்க. இவங்களோட பேச்சுல பார்த்தீங்கன்னா உள்ளார்ந்த அர்த்தங்கள் நிறையாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஆனா இந்த ஆழமான கருத்துக்கள் மற்றவங்களுக்கெல்லாம் புரியுமான்னு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டு தான் வரும். அதே போல இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து ஒத்துழைப்புங்கிறது கிடைக்காதுன்னே சொல்லலாம். குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்க புத்தியை விட மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. புத்தி சொல்றத கேட்கறதா மனம் சொல்றத கேட்கறதாங்கிற வரும்போது இவங்க பார்த்தீங்கன்னா புத்தி சொல்றத தான் கேட்பாங்க. ஸோ இயல்பாகவே பார்த்தீங்கன்னா இவங்களோட மனதை இவங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போல இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பெற்றோர்களின் ஆசைக்காக ஏங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்க அன்புக்காக ஏங்கக்கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க. இவங்களோட அப்பா மீது அதிகம் அன்பு கொண்ட நபர்களாக இந்த கன்னிராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க. இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா இவங்களோட மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா புத்திக்கு முதலிடம் கொடுப்பாங்க. ஆனா இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா இவங்களோட மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க. இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா இவங்களோட குடும்ப நபர்களுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கும் அவங்களோட அப்பாவுக்கும் கருத்து மோதல்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். இவங்களோட அம்மானால இவங்களுக்கு நிறைய சகாயங்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அவங்க மீது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அதிக அன்புங்கிறது இருக்கும். கன்னிராசிக்காரங்க மீது அவங்க அம்மாவுக்கும் ரொம்பவுமே அன்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்களோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா தன்னோட கடமையை சரிவர செய்யக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க. அதே போல இந்த கன்னிராசிக்காரங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு கொண்ட நபர்களாக எப்போதுமே இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். அதே போல இந்த கன்னிராசிக்காரங்களோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். சிந்திக்கிற எண்ணமும் இவங்க அம்மாவுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். கண்டிப்பா இவங்களோட அம்மானால பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு லாபங்களும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லிடலாம். நன்றி. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.